Welcome to SAIS Academy Current Affairs session. So in the current affairs session, we are going to see another 10 current affairs related to the January month. So in the January month, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த மேட்டர்ஸ்ல some of the points வந்து நம்ம பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் திங்ஸோட எலாபரேட்டட் மேனரில் தான் நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 கிளாஸஸ் பார்த்துருக்கோம் கரண்ட் அஃபேரில். ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா we are going to see this third class. இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா we are going to see around 10 current affairs. ஸோ இப்போ we are going to have a collaborative structure over 10 current affairs வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸஸ் யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த 2 கிளாஸஸையும் நீங்கள் போய் பார்க்குறது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பேசிடுவோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஃபர்தரான ரிவிஷன்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ டுடேஸ் கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் எதுவும் பார்க்க போகிறோம் அப்படின்னா the annual day of CARA. ஸோ CARA அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் இது அவேராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க CARAவை. இது 5th ஆனுவல் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக இந்த ஜான்வரி மந்தில். ஸோ இந்த ஜான்வரி மந்தில் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் இது ஒன் ஆஃப் த கரண்ட் அஃபேர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ரிலேட்டட் டு த அடாப்ஷன் மெத்தடாலஜிஸ் அண்ட் அடாப்ஷன் திங்ஸ். ஸோ இந்தியாவில் நேஷனல் வைடு பார்த்தீங்க அப்படின்னா n number of people without food with many needs பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு லைக் இது ஒரு அத்தாரிட்டி போர்ட் விச் வில் யூஸ் அத்தாரிட்டேஷன் டு அடாப்ஷன்ஸ். ஸோ மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா இது எதனால யூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த 5th ஆனுவல் டே சம்மிட் வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டு தான். அது பார்த்தீங்க அப்படின்னா தே ஹேவ் திஸ் வேரியஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு ஒர்க் ஷாப்ஸு நேஷனல் வைடில் வந்து ஸ்டாக் ஹோல்டர்ஸ் வந்து அடாப்ஷன் ப்ரோக்ராம்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அந்த ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா பீப்புளுக்கு அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க, சானிடேஷன் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா general public speeches கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். நமக்கு இதில் மெயினாக எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி. ஸோ இந்த அத்தாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஸ்டாச்சுரரி பாடி. ஸ்டாச்சுரரி பாடி அப்படிங்கும்போது வந்து ஒரு ஞாபகம் வந்துருக்கணும். இதோட கூடவே சேர்ந்து we have another different kind of bodies. நான் ஸ்டாச்சுரரி பாடி, கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லி அனதர் பாடிஸ் இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன, ஸ்டாச்சுரரி பாடினா என்ன, நான் ஸ்டாச்சுரரி பாடினா என்ன அப்படின்னு தெரியும். கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஆர் த பாடிஸ் விச் ஆர் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன். எந்தெந்த பாடிலாம் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, கான்ஸ்டியூஷன் வழியாக நம்ம வந்து ஒரு பாடியை ஃப்ரேம் பண்ணியிருக்கோமோ அந்த பாடிலாம் வந்து கான்ஸ்டியூஷன் பாடின்னு சொல்லுவோம். ஸ்டாச்சுரரி பாடி அப்படிங்கிறது என்னன்னா பை ரைட்டிங் எல்லாம் வி ஆர் மேக்கிங் ஏ பாடி, தட் இஸ் வாட் வி கால் அ ஸ்டாச்சுரரி பாடி. நான் ஸ்டாச்சுரரி பாடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா like non-statutory body பார்த்தீங்கன்னு சொன்னால் without making any law there are kind of certain things நம்ம வந்து லாவே எழுதாமல் ஒரு பாடியை வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பாடிஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் ஸ்டாச்சுரரி பாடிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ஆர் ஆல் த டிஃபரன்சியேஷன் பிட்வீன் கான்ஸ்டியூஷனல், ஸ்டாச்சுரரி அண்ட் நான் ஸ்டாச்சுரரி பாடி. இது எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சுரரி பாடி எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். அண்ட் ஃபர்தரான டீட்டெயில்ஸில் இது பார்த்தீங்க அப்படின்னா இட் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் a nodal body for the adoption of Indian children and is mandated to monitor and regulate in a country and inter-country adoptions. So inside the country சரி இல்லை outside the country சரி, if you are need of adoption of things, இந்த adoption லைக் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு அடாப்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ஆர்ஃபன் அடாப்ஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி திங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சைட் த கண்ட்ரியும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அவுட் சைட் த கண்ட்ரியும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஏ நோடல் பாடி. நோடல் பாடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் ஏ பாடி விச் ஆக்ட் அஸ் ஏ நோடு. நோடு அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஏ பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்லேருந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நோடல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நோடல் சிஸ்டமில் ஒன் ஆஃப் த நோடா வந்து இது ஆக்ட் ஆகுது த்ரூ அவுட் த வேர்ல்டு. இந்த அடாப்ஷன் அத்தாரிட்டிஸ் வந்து இருக்காங்க. அதில் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா we have our own adoption authority that is named as Central Adoption Resource Authority. இது மாதிரி n number of authorities வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டில் இருக்குது. ஃபைன், சரிங்களா. அடுத்து ஃபர்தராக இதில் என்ன நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடியை எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது CARA வந்து எப்போ டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா is designed as a central authority to deal with the inter-country adoption in accordance with the provision of
Hague Convention or Intercountry Adoption 1993. So 1993 ஹாக்ல நடந்த ஒரு கன்வென்ஷனில் உருவாக்கப்பட்டது அதோட வழியில் வந்த ஒரு பாடி தான் வந்து திஸ் சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி பாடி. இது இந்தியாவில் எப்போ வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை அக்செப்ட் பண்ணது 2003. அந்த டேட்லேருந்தே நம்மளும் வந்து சென்ட்ரல் அத்தாரிட்டி பாடிஸை வந்து ரெகுலேட் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இது ப்ரைமரியாக எதெல்லாம் டீல் பண்ணுது அப்படின்னா ஆர்ஃபன் அடாப்ஷன்ஸு, அந்த அபார்டன் அண்ட் லைக் சரண்டர் ஆன சில்ட்ரன்ஸு, அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா லைக் இட் இஸ் a legal and new the organization of adoption agencies. எந்தெந்த ஏஜென்சிலாம் வந்து அடாப்ஷனுக்கு வந்து லைக் அந்த ஃப்ரேம்ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வந்து ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் சென்ட்ரல் அடாப்ஷன் அத்தாரிட்டி தான் வந்து கொடுப்பாங்க, ரிசோர்ஸ் அத்தாரிட்டி தான் கொடுப்பாங்க. இது வந்து ஹாக் கன்வென்ஷன்லேருந்து வந்துச்சு. ஸோ ஹாக் இஸ் கைண்ட் ஆஃப் நெதர்லாண்டில் இருக்க ஒன் ஆஃப் த பிளேஸ். சரிங்களா? ஹாக் கன்வென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் பேக் இன் டேஸ் ஹாக் கன்வென்ஷன் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஹாக் கன்வென்ஷன் அந்த சிவில் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் சைல்ட் அடாப்ஷன்ஸ் சொல்லி அப்டக்ஷன் சொல்லி நம்ம அடுத்த பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். லைக் அப்டக்ஷன் இஸ் கைண்ட் ஆஃப் without the willing of that particular people, like particular person or particular childோட வில்லிங்கே இல்லாமல் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து மீட் எடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் திஸ் ஹாக் கன்வென்ஷனு. அந்த தென் ஃபர்தராக பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ரெகுலேட்டரி பாடியாக மாறி இது ஒரு நோடல் பாடியாக த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கன்வென்ஷனில் மெயின்லி யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 16 இயர்ஸுக்கு கீழே இருக்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே இது வந்து அக்செப்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கன்வென்ஷன் integrated check post. ஸோ integrated check post அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் பிட்வீன் த டூ கண்ட்ரீஸ், இந்தியா அண்ட் நேபாளுக்கு நடுவில் இருக்க செக் போஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி இந்தியா அரௌண்ட் இந்தியன் பார்டர்ஸில் வி ஹேவ் என் நம்பர் ஆஃப் செக் போஸ்ட். இது பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மந்தில் ரீசெண்டாக வந்து தே ஹேவ் இனாகிரேஷன். ஸோ அதனால் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர் மெயினாக பார்க்க போகிறோம். செகண்ட் இன்டகிரேட்டட் செக் போஸ்ட் அட் ஜோக்பானி பீகார்லேயும் அண்ட் தென் பிரிட்டாநகர் நேபாள்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இன்பிட்வீனில் வி ஆர் கோயிங் டு ஹேவ் திஸ் செக் போஸ்ட். நீங்கள் கீழே இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா there is 2 dots like one second நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டிடுறேன். ஸோ this is ஜோக்பானி and then பிரிட்டானகர். ஸோ இந்த ரெண்டு ரீஜனுக்கு நடுவில் தான் we are going to have this integrated check post. இந்த செக் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக it will be equipped with modern facilities and an important trade point இருக்க போது between these two countries. இந்த செக் போஸ்ட் மூலமா we are planning to have a number of trading securities. நீங்கள் கேட்கலாம் பீகாரும் நேபாளும் பார்டராக இருக்கா அப்படின்னு. சிக்கிமுக்கும் லைக் சிக்கிம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஏரியாவாக பீகார் வந்து நேபாளோட பார்டராக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பார்டர் ஸ்டேட் டு த நேபாள் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேவ் த பீகார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீப்புளோட மூவ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ண போகுது. லைக் பீப்புள் மூவிங் டு இந்தியா டு நேபாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்டர் வழியாகவும் அவங்க வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் திஸ் லைன் இஸ் த இந்தியாஸ் நெய்பர்ஹுட்ஸ் ஃபர்ஸ்ட் பாலிசியில் வருது. லைக் இந்தியாஸ் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் ஹேவிங் திஸ் இம்ப்ரூவிங் த கிராஸ் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் லைக் ரோடு, ரயிலு, டிரான்ஸ்மிஷன் லைனு லைக் தட் டு இன் நேபாள் இதில் எல்லாம் வருது. ஸோ இதில் ஒன்றாவது ஆஸ்பெக்டாக நம்ம எதை எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த இன்டர் செக் போஸ்ட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இன்டர் செக் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி it will serve as a like developing thing. இந்தியாவும் நேபாளுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஆஸ்பெக்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் தென் நோட் த பாயிண்ட், இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் ஃபார் த ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஆஃப் நேபாள் டூரிங் த எர்த்குவேக் 2015. தட்ஸ் அ மேஜர் எர்த்குவேக். லைக் பார்த்தீங்க அப்படின்னா நேபாள் பாதி டெவஸ்டேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டெவஸ்டேட்டான ரீஜியன்ஸ்லேருந்து நேபாளை திரும்ப ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக மெயினாக யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா தான் வந்து ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுச்சு. லைக் திஸ் கைண்ட் ஆஃப் திங்கை நம்ம நேற்று மடகாஸ்கர் திங்லேயும் நம்ம பார்த்தோம். மடகாஸ்கரோட ரிலீஃப் ஃபண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்னு. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்தியா இஸ் அ மேஜர்லி ஃபோக்கஸிங் ஆன் having a good friendly relationship with the neighborhoods. Even with this modern day relationship பார்த்தீங்க அப்படின்னா லைக் டேப்லெட்டோட டிரான்ஸ்மிஷன் லைக் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் வந்து நம்ம வந்து யூஎஸ்ஏக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி கூட நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்தோம். 50% ஆஃப் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் டேப்லெட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் ஆர் ஆல் த திங் விச் மேக்ஸ் தட் இந்தியா இஸ் அ ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் கண்ட்ரி ஃபார் த
whole world. So India is having a major friendly relationship in number of countries. Next current affair பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ஓஸ்லோ பீஸ் அக்கார்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக ஒரு ஸ்மாலாக ஒரு கண்ட்ரிக்குள்ளே நடந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால நடந்த ஒரு சைட் எஃபெக்ட் கூட சொல்லலாம். ஸோ யூ ஆல் ஹர்ட் அபவுட் திஸ் ஜெருசலம், பாலஸ்தீன் அண்ட் தென் இஸ்ரேல், இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து சமீப காலத்தில் நியூஸை நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் சேஞ்ச் ஆஃப் கேபிட்டல், யூஎஸ் இன்க்ளூடட் இன் திஸ் ஈரான், சாரி இஸ்ரேல், அண்ட் தென் இஸ்ரேல் ஹேட் த பேக் ஃபயர் ஆஃப் திங்ஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பெரிய ஒரு லாங் பேக் ஹிஸ்ட்ரியை வந்து திஸ் யூஎஸ் அண்ட் தென் ஜெருசலம் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மேஜர் பார்ட்டாக வந்து இது எப்பயுமே ஒரு மைல் ஸ்டோனாக இருக்க போகுது, விச் இஸ் திஸ் பாலஸ்தீன் இஷ்யூ அல்லது ஜெருசலம் இஷ்யூன்னு சொல்லுவோம். அண்ட் தென் திஸ் இது என்ன அப்படின்னா, பாலஸ்தீன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தே ஆர் த்ரெட்டனிங் தட் we are going to threaten that to withdraw from ஓஸ்லோ அக்கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓஸ்லோ அக்கார்ட்லேருந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ தட் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஆல் அபவுட் மிடில் ஈஸ்ட் பீஸ் பிளான்னு சொல்லுவாங்க. ஓஸ்லோ அக்கார்டை மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா திஸ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்குள்ளே இருக்க ஒரு கண்டெய்ன்மெண்ட் அக்ரிமெண்ட் மாதிரி டு ஹாவ் அ பீஸ் பிட்வீன் தேர் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இது ஃபஸ்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ஓஸ்லோ அக்கார்ட். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட்ல இட் இஸ் பீயிங் செட் தட் த பிளான் வில் turn Israel's territory occupation of Palestine territory into a permanent occupation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ now the Israel is having a temporary occupation இந்த பாலஸ்தீன் டெரிட்டரி. இந்த டெரிட்டரியை வந்து கம்ப்ளீட்டாக இஸ்ரேலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலோட பீப்புள் சொல்கிறாங்க. பட் பாலஸ்தீன் வந்து இதுக்கு வந்து அப்போஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் பார்த்தீங்க அப்படின்னா தே ஹாவ் சேஞ்ச் திஸ் இஸ்ரேல் கேபிட்டல் டு ஜெருசலம் டூ. அந்த ஜெருசலம் சேஞ்ச் பண்ண பின்னாடி அது பெரிய லெவலில் ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு லாஸ்ட் இன் 2019. டு திஸ் இயர் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் வித்ட்ராயிங் ஃப்ரம் திஸ் ஆஸ்லோ பீஸ் அக்ரிமெண்ட்டு. ஸோ இந்த பீஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸில் ஒரு பெரிய லெவல் த்ரெட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்லோ அக்ரிமெண்ட் எப்போ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1990s வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஆஸ்லோ அக்கார்ட் ஆர் a series of agreements between Israel and Palestine in 1990s. ஃபர்ஸ்ட் ஆஸ்லோ அக்ரிமெண்ட் ஓஸ்லோ அக்ரிமெண்ட் எப்போ சைன் பண்ணாங்க அப்படின்னா 1993. That is what they named as Declaration of Principles. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா the pact established a timetable for the Middle East peace process. It planned for an interim Palestinian government in Gaza and Jericho in the West Bank. ஸோ வெஸ்ட் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரீஜனை வந்து மேஜராக ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் பாலஸ்தீன் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திஸ் ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்லோ டூ இஸ் அன் அஃபிஷியலி கால்ட் அஸ் இஸ்ரேல் பாலஸ்தீன் இன்ட்ரீம் அக்ரிமெண்ட் அண்ட் வெஸ்ட் பேங்க் அண்ட் காசா இன் 1990. ஸோ சேம் காசா வந்து இங்கே வந்து திரும்ப ரீசைன் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆஸ்லோ ஒன்னோட அக்ரிமெண்ட் தான். இட் இன்க்ளூட்ஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் கம்ப்ளீட் வித்ட்ராவல் ஆஃப் இஸ்ரேல் ட்ரூப்ஸ் ஃப்ரம் 6 வெஸ்ட் பேங்க் சிட்டிஸ் அண்ட் அபவுட் 450 டவுன்ஸ். ஸோ மேஜராக வெஸ்ட் பேங்க்லேருந்து ஒரு 6 சிட்டிஸ்லேருந்து அவங்களோட ட்ரூப்ஸை வந்து வித்ட்ரா பண்ண வைக்கணும் அப்படின்றக்காட்டி கொண்டு வரப்பட்டு தான் இந்த ஆஸ்லோ டூ அக்ரிமெண்ட். ஸோ ஆஸ்லோ டூ அக்ரிமெண்ட்டை வந்து அவங்க சைன் பண்ணுறாங்க. இப்போ அதனால அந்த வித்ட்ராவலும் நடக்குது. Additionally, the pact set a timetable for the election of Palestine Legislative Council. Palestine Legislative Council frame பண்ணுறதுக்காக ஒரு அடிஷ்னல் பேக்டாக இதை வந்து சைன் பண்ணுறாங்க. அந்த பார்த்தீங்க அப்படின்னா interim pact was only supposed to last 5 years, while the permanent agreement was finalized, but it has tactically been rolled over for more than 2 decades. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 5 இன்ட்ரீம் அப்படிங்கும்போது நம்ம இதை எதோட போனோம் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு இன்பிட்வீன் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு இட்ஸ் டெம்பரவரி ப்ரொவிஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இட்ஸ் டெம்பரவரி அக்கார்ட். ஃபைனல் அக்கார்டை வந்து சைன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு சம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூ இது ஒரு மோர் தென் 20 இயர்ஸாக வந்து இது ரோல் அவுட் ஆகி இன்ன வரையும் சைன் பண்ணாமல் இருக்குது. The question of Jerusalem was left undecided under the Oslo Accord. இப்போ ஜெருசலம் யாருக்கு அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கா இல்லை பாலஸ்தீனுக்கா? பாலஸ்தீன் பீப்புள் நீட் தேர் கண்ட்ரி டு பி ரெகனைஸ்ட் அஸ் எ செப்பரேட் கண்ட்ரி. ஸோ ஏன் வந்து சேஞ்ச் பண்ணீங்க, ஜெருசலம் வந்து எதுக்காக வந்து இஸ்ரேல் கூட ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய லெவல் இஷ்யூவாக வந்து போயிட்டு இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்ன வரைக்கும் அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் வந்து மூவ் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் நம்ம போகலாம். ஏன்னா திஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் ஆஸ்லோ பீஸ் அக்ரிமெண்ட். And then பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் இருவாடி டால்ஃபின்ஸ் இன் சில்கா லேக். ஸோ
you all may heard about this Irrawaddy dolphins. This Irrawaddy dolphin பார்த்தீங்க அப்படின்னா ரீசென்ட்லி தே ஹேட் a census in சில்கா லேக்கு. பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் சைட்டிங்லேயே 146 Irrawaddy டால்ஃபினை வந்து இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டால்ஃபினை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் வந்து ஹைட்ரோஃபோன் மானிட்டரிங் டெக்னிக். இந்த ஹைட்ரோஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா தே வில் அப்சர்வ் த சவுண்ட் வேரியேஷன்ஸ் அண்டர் த வாட்டர். அதில் வழியாக வந்து லிசன் பண்ணிட்டு அந்த சவுண்ட்ஸோட டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து தே வில் ஃபைண்ட் அவுட் ஹவு மச் டால்ஃபின்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபிகர் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டால்ஃபின் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் த கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து நீங்கள் நிறையா பார்க்கலாம். ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியா இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் இன் திஸ் இன் சில்கா லேக்கு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மியான்மரில் இர்வாடி ரிவரில் அவங்களால பார்க்க முடியும். ஸோ தட் ஒன்லி இட் இஸ் நேம்ட் அஸ் இர்வாடி டால்ஃபின். ஏன்னா இந்தியாவில் இருக்க டால்ஃபினும் பார்த்தீங்க அப்படின்னா சில்கா லேக்கில் இருக்கிறது சேம் அஸ் இர்வாடி ரிவரில் இருக்க மாதிரி தான் இருக்கும், சேம் ஜெனட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மாக்கம் இந்தோனேஷியாவில், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மேகாங் சைனாவில். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா இதை மேஜராக நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் தென் இட் இஸ் லிஸ்டட் இன் என்டேஞ்சர்டு லிஸ்ட் ஆஃப் IUCN. ஸோ நேற்றே IUCN பற்றி உங்களுக்கு பார்க்க சொல்லியிருப்போம். ஃபர்தராக நான் நிறைய இன்சிஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா IUCN லிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா IUCN லிஸ்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் while reading this for UPSC or any kind of examination. அது வந்து கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட்டும் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் திஸ் அக்வாட்டிக் மேமல் பார்த்து இட்ஸ் அ மேமல் ஸ்பீசிஸ் டூ. அது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு எஸ்டிமேட்டட்ல இட் இஸ் லெஸ் தென் 7500. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 6000 டால்ஃபின்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பங்களாதேஷ் ரீஜன்ஸில் ஒரு 6000 டால்ஃபினை வந்து நீங்கள் ஃபவுண்ட் பண்ணலாம். மற்ற 1500 இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் திஸ் சவுத் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஆஃப் ஏஷியா ரீஜியன்ஸில் வந்து இருக்குது. அந்த டால்ஃபின் வந்து டால்ஃபின் டிஸ்ட்ரிபியூஷன் இன் சில்கா லேக் இஸ் கன்சிடர் அஸ் த செகண்ட் சிங்கிள் லகூன் லேக் பாப்புலேஷன். ஸோ லகூன் லேக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்தியாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் லேக் லகூன் லேக் பார்த்தீங்க அப்படின்னா சில்கா லேக் தான். ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். சில்கா லேக் அப்படின்னா என்ன அப்படின்னு. Chilka Lake is the Asia's largest and second world's second largest lagoon lake and then Asia's largest lagoon lake. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசாவோட கோஸ்ட்டில் லைக் பே ஆஃப் பெங்காலுக்கு பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்கும். அந்த லேக்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விசேயஸ் சில்கா லேக். அந்த சில்கா லேக் பார்த்தீங்க அப்படின்னா பே ஆஃப் பெங்காலுக்கும் அந்த லேக்குக்கும் நடுவில் ஒரு தின் லேயர் ஆஃப் சாண்ட் ஸ்ட்ரிப் தான் இருக்கும். ஸோ இந்த சாண்ட் ஸ்ட்ரிப் தான் வந்து இந்த 2 பார்டையும் பிரிச்சிருக்கு. லைக் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஹியர் வி ஹேவ் தி சாண்ட் ஸ்ட்ரிப். இந்த சாண்ட் ஸ்ட்ரிப் தான் இந்த சில்கா லேக்கையும் இந்த பே ஆஃப் பெங்கால் ரிவரையும் வந்து பிரிச்சிருக்கு. ஸோ இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைன்யூட் லேயர் தான் இருக்கும். திஸ் சில்கா லேக் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் சால்ட் வாட்டர் லேக். பிகாஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக உங்களுக்கு சீ வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். Only we have the thin layer of sand, right, which is separating this both the lake, right? Sorry, both the thing, lake and Bay of Bengal ocean, right? Next, in 1881, இந்த சில்கா லேக்கை வந்து இந்தியன் வெட்லாண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸில் வந்து நம்ம வந்து சேர்க்குறோம் அண்டர் த ராம்சார் கன்வென்ஷன். ராம்சார் கன்வென்ஷன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். உங்களோட புக்ஸ்லேயே இதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் அட்ராக்ஷன் ஆஃப் சில்கா லேக் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இர்வாடி டால்ஃபின் தான். அண்ட் தென் த லார்ஜஸ்ட் நால்பன்னா ஐலாண்ட் வந்து எங்கே கவரிங் அபவுட் 16 square kilometer இந்த லகூன் லேக் ஏரியா வாஸ் டிக்ளேர்ட் அஸ் த பேர்ட் சாங்சுரி. இதை பற்றின கரண்ட் அஃபேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மந்தில் வந்திருக்கு. வேர் தே ஹவ் கவுண்டட் த பேர்ட் சென்செக்ஸ். அந்த பேர்ட் சென்செக்ஸ் பற்றியும் நம்ம போகலான்னு பார்ப்போம். நால்பன்னா ஐலாண்ட் எங்கே இருக்குது, அந்த இந்த ஐலாண்டில் என்ன இம்பார்ட்டன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தென் கலிசாய் டெம்பிள்னு சொல்லி ஒரு டெம்பிளும் அந்த ஐலாண்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா we are moving to the next current affair. ஸோ நெக்ஸ்ட் ரேர் ஈகிள் ஸ்பாட்டட் இன் ஆந்திர பிரதேஷ். நீங்கள் கீழே ஒரு ஃபோட்டோவை பார்க்கலாம். லைக் we have a photo here which is showing the eagle. இந்த ஈகிள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் they are spotted this eagle in Andhra Pradesh region. இந்த it's a rare species of eagle. இந்த ஸ்பீசிஸை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 20 வருஷத்துக்கு this is the first time they are this is the second time they are spotting this eagle. இது ரொம்ப ரேர் கைண்ட் ஆஃப் திங். இந்த ஈகிள் வந்து நம்ம ஸ்பாட் பண்ணுறதுங்கிறது ஸ்டீப் ஈகிள். திஸ் ஸ்டீப் ஈகிள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மேஜர்
லைக் மைக்ரேட்டிங் ஈகிள்லே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் மைக்ரேட்டிங் ஈகிள் இந்தியாவுக்கு. திஸ் இஸ் மூணு டு திஸ் என்டேஞ்சர் லிஸ்ட் ஃப்ரம் லீஸ்ட் கன்சர்ன் லிஸ்ட்லேருந்து IUCN புக்ஸில். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ட்ராவல் thousands of kilometers, many thousands of kilometers, causing numerous of national jurisdiction boundaries. And then பார்த்தீங்க அப்படின்னா this threats to the steep eagle includes habitat loss, degradation. And then பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சினாரியோஸ்னால இந்த ஈகிளோட கவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து அதனால தான் வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்டேஞ்சர் லிஸ்ட்லேயும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். லைக் லீஸ்ட் கன்சர்ன்லேருந்து மூவ் பண்ணி என்டேஞ்சர் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் மேஜராக இதில் பார்க்க வேண்டியது திஸ் ஈகிள் ஸ்டார்டட் இன் லைக் செகண்ட் டைம் in past 2 decades, right? So that's the most important point while reading this thing. And then பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா டூரிங் த ஏஷியன் பேர்ட் சென்சஸ். ஸோ ஏஷியன் பேர்ட் சென்சஸ்னால் என்ன, அப்படி அது வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு எடுக்கிறாங்க. அண்ட் திஸ் சென்சஸ் விச் will involve which kind of species, என்னென்ன மாதிரி பேர்ட் ஸ்பீசிஸ்லாம் இதில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். தட் இஸ் அ மேஜர் பார்ட் while reading this current affair. And then further on பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு IUCN லிஸ்ட்டை பற்றியே உங்களுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லிடுறேன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. அடுத்த ஸ்லைடில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா IUCN இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் விச் இஸ் கிரியேட்டட் இன் 1964. இந்த IUCNல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைக் த்ரெட்டன்டு ஸ்பீசிஸ் இருக்கு இல்லைங்களா, லைக் வேர்ல்டில் அழியக்கூடிய லைக் ஆபத்துகள், ஒரு ஸ்பீசிஸ்க்கு ஆபத்துக்கு வர மாதிரி இருக்கும். லைக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எலஃபென்ட்ஸுக்குலாம் எலஃபென்ட் நம்ம எதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹேருக்காக, அந்த அதோட டஸ்க்குக்காக, அதுக்காக தான் நம்ம கொள்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி த்ரெட்டனிங் திங் இருக்கும் இல்லையா ஒரு அனிமலுக்கு, அந்த மாதிரி அனிமல்ஸை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறோம் என்னென்ன மாதிரிலாம் அதுக்கு த்ரெட்டன் இருக்குது. அந்த அதோட கவுண்ட்டை வச்சு நம்ம ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறோம், ஒரு ஸ்கேல் கொடுக்குறோம். அந்த ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 9 கேட்டகரிஸ் இருக்குது. அந்த 9 கேட்டகரிஸ் கீழே இருக்கு பாருங்கள். நாட் எவால்வேட்டட், டேட்டா டெஃபிஷியன்ட், லீஸ்ட் கன்சர்ன், நியர்லி த்ரெட்டன், அண்ட் தென் வல்னரபிள், endangered and critically endangered, extinct in the wild, and then பார்த்தீங்க அப்படின்னா extinct. ஸோ இந்த மாதிரி 9 கேட்டகரியில் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 77,300 ஸ்பீசிஸ் வந்து இதில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, ரெட் லிஸ்ட்லேயே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அதுக்குன்னு 77,300 ஸ்பீசிஸும் தேவையில்லை. இந்தியாவில் மேஜராக இருக்க எந்தெந்த ஸ்பீசிஸ்லாம் IUCN இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். திஸ் இஸ் ஆல் அபவுட் த IUCN லிஸ்ட். So mostly it's a kind of global conservation of status. About this biological status பற்றி பார்க்குறதா இருக்கிறதா இந்த திங்கு. இதோட 9 categories most important thing. நாட் எவால்வேட்டட்லேருந்து எக்ஸ்டிங்க்ட் வரையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த லைன் அப் நான் வச்சுக்கிறது பெட்டர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம நெக்ஸ்ட் கண்டக்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கண்டக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோலா புஷ் ஃபயர் இன் ஆஸ்திரேலியா. ஸோ ரீசெண்ட்லி ஆன் ஜான்வரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஸ்திரேலியா ஃபேஸ்ட் அ மேஜர் டிசாஸ்டர், ஒரு கம்ப்ளீட் வைல்ட் லைஃப் ஃபயர் வந்து இருந்துச்சு. ஸோ வைல்ட் லைஃப் ஃபயர் அப்படிங்கிறது சாதாரணம் தானே அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல டியூ டு த வைல்ட் லைஃப் ஃபயர்னால நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் வந்து இறந்தும் போச்சு, நிறைய அனிமல்ஸ் மேஜராக ஊண்டடும் ஆயிருக்கு. அந்த அனிமல்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக லைக் மோர் NGOs INGOs வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம இதில் மேஜராக சில விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. லைக் நீங்கள் செகண்ட் பாயிண்ட் நோட் பண்ணுங்க, தெரியும் இட்ஸ் பீன் எஸ்டிமேட்டட் தட் 1.25 பில்லியன் ஆஃப் நேட்டிவ் அனிமல்ஸ் perished in the Australian bushfire, including the koalas, kangaroos சொல்லி கொடுத்துருப்பாங்க. லைக் அரௌண்ட் 1.25 பில்லியன் ஆஃப் அனிமல்ஸ் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா மேஜராக பார்த்திங்க அப்படின்னா கோலா அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கோலாஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா லைக் ஸ்லோ மூவிங் அனிமல், ஃபயர் பார்த்தோம்னே அதிகமாக வேகமாக ரன் ஆக முடியாது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா லைக் ரொம்ப நிறையாவே வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கு. இந்த ஸ்பீசிஸே பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து செத்தும் போயிருக்கு டியூ டு திஸ் ஆஸ்திரேலியன் புஷ் ஃபயர்ஸ்னால. ஸோ ஃபர்தரான்னு பார்த்திங்க அப்படின்னா திஸ் கோலாஸ் பற்றி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன். லைக் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லைக் இட் வில் லீவ் இன் ட்ரீஸ். அந்த பார்த்திங்க அப்படின்னா லைக் கீழே இருக்க அந்த ஃபோட்டோவில் தான் வந்து கோலா. அது பார்த்திங்க அப்படின்னா மேஜராக இது எங்கே வாழும் அப்படின்னா ட்ரீஸில் தான் வாழும். 2/3 ஆஃப் திஸ் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா இருக்குது. அண்ட் another 1% ஆஃப் பாப்புலேஷன் லைக் தேர்ட் டிகிரி பாப்புலேஷன் எங்கே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சவுத் அமெரிக்கா இருக்குது. அந்த மெயின்லி இது எது டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மதரோட ஃபீடிங்கில் தான் இருக்கும். மில்க் நோரிஷஸ் ஆஃப் த யங்ஸ் அண்ட் அலோஸ் டு க்ரோ அண்ட் டெவலப். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இட் திஸ்
மார்சிஃபல் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு மாதிரி இருக்கும். லைக் கைண்ட் ஆஃப் கோலா இஸ் அண்ட் ஆர்பட் லைக் பை கைண்ட் ஆஃப் வி ஹாவ் எ நேம் மார்சிஃபல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மார்சிஃபல்ன்ற வேர்டு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கேம் ஃப்ரம் லட்டின் வேர்டு மொரிசியம் விச் இஸ் மீனஸ் பவுச் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது எல்லா அனிமலுக்குமே பவுச் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. சம் ஆஃப் மார்சிஃபல்ஸ்க்கு வந்து பவுச் இருக்காது. ஓகே, அண்ட் தென் இட் இஸ் எண்டமிக் டு ஆஸ்திரேலியா. And then பார்த்தீங்க அப்படின்னா it can sleep around 18 hours due to its eucalyptus leaf. இது சாப்பிட்ற இந்த யூக்லிப்டஸ் லீஃப்னால. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா it will have a less nutritious வேல்யூ. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இது அதிக நேரம் தூங்கிட்டே இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சேமஸ் ஐயூசிஎல் லிஸ்ட்டில் இது வல்னரபிள் ஸ்பீசிஸாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட த்ரெட்ஸ் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஹாபிடேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால, கிளைமேட்டிக் சேஞ்ச்னால, அண்ட் தென் சிவியர் வெதர்னால, ட்ரவுட், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், அதனாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனிமல் வந்து அதிகமாக இறக்குது. ஸோ தட் ஒன்லி வி ஹாவ் திஸ் இன் ஐயூசிஎல் லிஸ்ட்டில் வல்னரபிள் ஸ்பீசிஸாக வந்து நம்ம இதை ஃப்ரேம் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கலர் கோட் வார்னிங் பை ஐஎம்டி. ஸோ ஐஎம்டி பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் விச் வில் டீல் வித் த இந்தியன் கிளைமேட்டிக் ஸ்டடீஸ் அண்ட் தென் வெதர் ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னே இவங்க தான் கொடுப்பாங்க. அண்ட் தென் தே ஹவ் இஷ்யூட் yellow weather warning for heavy rain and then snowfall in ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு வந்து yellow வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லைக் இட் வில் ஹாவ் எ பேட் வெதர் ஸ்பேனிங் அக்ராஸ் செவரல் டேஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் அதிகமாக வந்து லைக் தே வில் ஹாவ் அ கம்ப்ளீட் ஸ்னோஃபால், ரெய்னிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திஸ் ஹேப்பன் டு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் ஹெவி ரெயின்ஃபால்ஸ் இருந்துச்சு ஹிமாச்சல் பிரதேஷில். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் கோட்ஸ் பற்றி கீழே உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். லைக் இட் இஸ் இஷ்யூட் பை திஸ் ஐஎம்டி. உங்களுக்கு மேலே சொல்லியிருக்க மாதிரி இது யார் கொடுப்பாங்கன்னு கேட்டால் ஐஎம்டி தான் கொடுப்பாங்க. இதோட மெயின் அப்ஜெக்ட் என்னன்னா டு அலர்ட் த பீப்புள் அஹெட் ஆஃப் severe and hazardous weather which has the potential to cause damage, widespread disturbance and damages to the life. பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இது வந்து இந்த 4 கலரில் தான் வருது. க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் தென் ரெட்டு. க்ரீன் விச் இஸ் there is no any kind of issues will be happening on this area அப்படின்னு சொல்கிறது. எல்லோ பார்த்தீங்க அப்படின்னா சிவியர்லி பேட் வெதர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஆரஞ்சு அப்படின்னு எக்ஸ்ட்ரீம்லி பேட் வெதர், பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ரெட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி இட் வில் ஹாவ் எ டிஸ்ட்ரப்டிவ் டெவஸ்டேஷன் திங்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் மேஜர் ஒரு இஷ்யூஸ் வந்து கிரியேட் பண்ண போகுது. லைக் சுனாமி அலர்ட்லாம் வந்து ரெட் அலர்ட், லைக் யூ மே ஹியர் திஸ் வேர்ட் ரெட் அலர்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஹியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ தட் இஸ் வாட் வி கால் திஸ் ரெட் கோடிங். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன் இருக்குது. வேறஸ் எல்லோ அண்ட் க்ரீன் யூ கேன் ஹாவ் திஸ் ஓரளவுக்கு கூட யூ கேன் மேனேஜ். பட் வித் திஸ் ஆரஞ்ச் அண்ட் ரெட் இட் வில் ஹாவ் அ கம்ப்ளீட் டெவஸ்டேஷன் ஆஃப் மெட்டீரியல். பிளட் வரலாம் ஆரஞ்சுங்கும் போதெல்லாம். பட் ரெட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டூரிங் த சுனாமி டைம் ஆர் எல்ஸ் கைண்ட் ஆஃப் எர்த்குவேக் சினாரியோலாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய மேஜர் லைஃப் ரிஸ்கே வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் அலர்ட்ஸ் ஆர் யூனிவர்சல் இன் நேச்சர் அண்ட் ஆர் ஆல்சோ used during the flood depending on the amount of water rising above the land in the river as a result of torrential rainfall. ஸோ அந்த இடத்துல இருக்கிற ரெயின்ஃபால் பொறுத்து என்ன மாதிரிலாம் வந்து இதோட சேஞ்சஸ் இருக்குன்றத பொறுத்து we are going with the color codes and this is universal color code too. Fine. So next current affair, Gatka martial arts. It's a traditional martial art associated with Sikh gurus. பார்த்தீங்க அப்படின்னா Sikh gurus வந்து இதை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. லைக் கைண்ட் ஆஃப் ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபார் சிக் பீப்புள். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் ஆர்டினேட்டிவ் திங்கில் இது வந்து ஒரு ஸ்பாடும் ஒரு ஷீல்டும் இருக்கும். லைக் ஒரு கத்தியும் ஒரு கேடையும் வச்சு ஃபைட் பண்ணுற ஒரு ஃபைட்டிங் டெக்னிக்காக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியோட ஜாயின் பண்ணிட்டு இது ஸ்போர்ட்ஸாகவே வந்து டெவலப் பண்ணி பீப்புள் வில் ஷோகேஸ் தேர் ஸ்போர்ட்ஸ் திங் வித் திஸ் கட்கா மார்ஷியல் ஆர்ட். பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்வாடுக்கு பதிலாக இங்கே ஸ்டிக்கை யூஸ் பண்ணிருக்காங்க. ஷீல்டு தே ஆர் யூஸிங் த சேம் ஷீல்டு. ஏன் லைக் அந்த பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிக் பீப்புளுக்கு மட்டும்தான் கிடையாது. இப்போ மாடர்ன் டேல இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஷோயிங் எ செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஃபைட்டிங் ஸ்கில். இட்ஸ் ஓப்பன் ஃபார் ஆல் ஃபெய்த் அண்ட் கம்யூனிட்டிஸ். அந்த இதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா there is a federation board to கட்கா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இன் 2018 வந்து இதை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. இதை வந்து யார் இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு வந்து சரியான ஃபைண்ட் அவுட் இல்லை அப்படின்னாலும் லைக் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக கிருபானை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிக் குரு
லைக் ஹர்கோபிந்த் வந்து சொல்லியிருப்பாரு. அதோட கண்டினியூட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 10th சிக் குருவான குரு கோபிந்த் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கம்பல்சரியாக வெப்பனை வந்து யூஸ் பண்ணும் ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ், வந்து எல்லாருக்குமே வந்து செல்ஃப் டிஃபென்ஸுக்காக கம்பல்சரியாக வந்து வெப்பனை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதோட கண்டினியூட்டியில் தான் திஸ் மார்ஷியல் ஆர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்தரான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 பற்றி பார்க்கும்போது we need to have to address about 5 கேஸு. லைக் கிருப்பான் மாதிரி they have another 4 கேஸ். அந்த 4 கேஸும் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ் தான் நோட் பண்ணுது. ஸோ அந்த திங்ஸ் வந்து நீங்கள் நோட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் திங் we are going to the next current affairs. Like Kerala files suit against CAA. So Kerala government is the first government to initiate like opposition against the CAA, like சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக வந்து மக்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ண ஃபஸ்ட்டு லைக் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கேரளா தான். பட் திஸ் இஸ் நாட் அன் இஷ்யூ. இது வழக்கமாக நடக்கிறது தான். எல்லா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லாஸுக்கும் சம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து அப்போஸ் பண்ண தான் செய்வாங்க. ஈவன் வெஸ்ட் பெங்காலில் மம்தா கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேலியே பண்ணாங்க சிஏக்கு எதிராக. ஸோ இட்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் unauthorized and then illegal to our own parliamentary provision. parliamentary system of government இதை பண்ணுறதே ஒரு தப்பு தான். ஸோ அதை ரிலேட் பண்ணுற மாதிரி we have 2 article 131 and then article 256. article 131 என்ன சொல்லுது அப்படின்னா, whenever there is kind of ஒரு காம்ப்ளிகேஷனோ இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லைக் சென்ட்ருக்கும் யூனியனுக்கும் இல்லை 2 ஸ்டேட்டுக்கு இடையுமே வந்து ஒரு டிஸ்பியூட் வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா டைரெக்டாக அந்த கேஸை வந்து லோவர் கோர்ட்டில் ஹையர் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக சுப்ரீம் கோர்ட்டே வந்து எடுத்து இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2012 ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா there is a case that மத்திய பிரதேசை வந்து யூனியன் ஆஃப் இந்தியா வந்து ஓவர் ரூல் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கெலாமிட்டிஸ் போயிட்டு இருந்துச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்டிக்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா that state cannot challenge a central law under article 131 சொல்லியிருக்காங்க. இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டாக பார்த்து தான் வந்து அந்த கேஸை வந்து எடுத்துக்கவே தவிர லைக் டேரெக்டாக ஆர்டிகல் 131 யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட் வந்து இம்போஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 256 the Constitution of India, whenever there is like article 256 of the Constitution of India, இது வந்து எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா ஆப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன். ஸோ whenever there is kind of ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த சிஏஏல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையா ஸ்டேட்டுக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஆர்டிகல் 256. The executive power of every state shall be so exercised as to ensure the compliance with the law made by the parliament and any existing law which apply in the state, and the executive power of the union shall extend to the giving of such direction to the state as may appear to the government of India to be necessary for that purpose. ஸோ அது ஏன் எதுக்காக அப்படின்ற காரணங்களை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணணும், ஏன் நாங்கள் அப்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபர்தரான டிசைனிங் மெட்டீரியல்ஸ் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட இருக்கும். ஸோ அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிகல் 256 வந்து சொல்லுது. ஸோ ஃபர்தரான பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 திங்கும் ஆர்டிகல் 131 ஆர்டிகல் 256 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ வித் சிஏஏ பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டே வந்து இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆர்டிகல் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம ஆர்டிகல் 5 to 11 இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் தென் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அண்ட் தென் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் இதுக்கு முன்னாடி எத்தனை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சிட்டிசன்ஷிப்பை பற்றி நம்ம கிளாஸில் வந்து நம்ம வந்து ஒரு லைன் பை லைனாகவே வந்து நம்ம படிச்சிருக்கோம். நானும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் என்னெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு. அண்ட் தென் சிட்டிசன்ஷிப்பை வந்து 5 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து வாங்க முடியும். அண்ட் தென் டெர்மினேஷன் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த சிஏஏ. சிஏஏ பற்றி நீங்கள் நிறையா பேசலாம். இன்னும் என்ன நம்பர் ஆஃப் திங்ஸ் டு டிஸ்கஸ் அபவுட் சிஏஏ. ஏன்னா ஜனவரி, பிப்ரவரி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து கம்ப்ளீட்டாக சிஏஏ வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. லைக் அதோடய சேர்ந்து இந்த என்ஆர்சி, என்பிஆர், லைக் சென்சஸ் இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். சென்சஸ்னால் என்ன, என்பிஆர்னா என்ன, என்ஆர்சினா என்ன, இதுக்கு முன்னாடி என்பிஆர் எடுத்துருக்காங்க, லைக் 2013 என்பிஆர் சென்சஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன, அது எதுக்காக எடுத்தாங்க அந்த டைமில். ஸோ இப்போ என்பிஆர் எடுக்கும்போது ஏன் இவ்வளோ அப்போஷன் வருது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை வந்து நீங்கள் நோட் அவுட் பண்ணிக்கணும். ஃபைன். ஸோ இதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம் சிஏஏ பற்றி. ஸோ லைக் கிளாஸஸ் நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இது மோர் தென் என்ன நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் பற்றி பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ட்ராப்ஸ் 10 ரேங்க்ஸ் இன் டெமோக்ரஸி இண்டெக்ஸ். ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா 2018 வரையும் 41st பிளேஸில் லைக் 41 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 51 வந்து கம்மியாக இருக்குது குளோபல் ரேங்கிங்கில் டெமோக்ரஸி ஸ்டேட்டஸில். டெமோக்ரஸி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்கள் ப்ரியாம்பல் நீங்கள் படிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஈவன் வித் இந்தியன் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டு நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஸோ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் இண்டெக்ஸ் வந்து எப்போ பிகின் ஆச்சு அப்படின்னா 2006 வந்து இதை வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. விச் இஸ் ப்ரிப்பேர்டு பை எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட். Provides a snapshot of the state of democracy worldwide in 165 independent states and 2 territories. So around 165 plus 2 territories வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்சஸ் வந்து இருக்கிறாங்க. தட் ஆல் ஆர் 165 கண்ட்ரிஸுமே வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். ஸோ திஸ் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் அனலிசிஸ் டிவிஷன் ஆஃப் எக்கனாமிஸ்ட் குரூப்பு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டர் கம்பெனி ஆஃப் எக்கனாமிஸ்ட் நியூஸ் பேப்பர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் நியூஸ் பேப்பரோட சிஸ்டர் கன்சர்னாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னா ஹேஸ் லோவர்டு டு 10th ரேங்க். இது எதனால நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் மேஜர் இஷ்யூவே. ஸோ அரௌண்ட் யூ ஹாவ் என் நம்பர் ஆஃப் இஷ்யூஸ். டெமோக்ராட்டிக் சிஸ்டமில் பெரிய லெவல் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஸோ வாட் இஸ் டெமோக்ரஸி அப்படிங்கிறதுக்கான திங் என்ன அப்படின்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்ன, பீப்புள் வில் எலெக்ட் தேர் ஓன் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். தட் இஸ் நாட் அ டெமோக்ராட்டிக் சிஸ்டம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் எலெக்டட் தேர் ரெப்ரஸன்டேட்டிவ். பட் அந்த எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் மேலே பீப்புளுக்கு வந்து அதிகமான ஒரு அதிருப்தி வரும். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ஹேப்பன் என் நம்பர் ஆஃப் சினாரியோஸ், என் நம்பர் ஆஃப் பிரச்சனைக்கு வந்து இது நம்ம வந்து மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் வித் தமிழ்நாட்டோட ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட், வி எலெக்டட் அவர் ஓன் ரெப்ரஸன்டேட்டிவ். பட் அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை பிடிக்காம அவங்க பண்ண திஸ் கவர்னிங் சிஸ்டம் பிடிக்காம நம்ம அவங்களுக்கு எதிராக வந்து அப்போஸ் பண்ணோம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ வேர்ல்டில் லைக் வேர்ல்டு லெவல் நோட்டு சிஏ வந்து மூவ் அவுட் ஆச்சு. லைக் வேர்ல்டு நேஷன்ஸ் வந்து சிஏவை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா இந்தியாவில் நடந்து அவ்வளோ ப்ரொட்டஸ்ட்னால. ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ப்ரொட்டஸ்ட்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் நிறையா ப்ரொட்டஸ்ட் நடக்குது. தட்ஸ் ஒன் ஆஃப் த கைண்ட். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் சிஸ்டம்ஸில் வந்து இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரியோட டெமோக்ராட்டிக் சிஸ்டமோட ரிலேஷன்ஷிப் வந்து மேட்ச் பண்ணும்போது இது பெரிய லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து லைக் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் பாகிஸ்தானோட இஷ்யூஸ், பங்களாதேஷோட இஷ்யூ. பங்களாதேஷில் வி ஹேவ் மைனர் இஷ்யூஸ், பட் பாகிஸ்தான் இஸ் அ மேஜர் கண்ட்ரி விச் ஹேஸ் திஸ் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வந்து கொலாப் பண்ணுறதுக்கு நிறையா மூவ்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சைனா. So like this we have n number of issues with this democratic index. So democratic index போது இது மாதிரி நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸஸில் நம்ம என்னென்ன பாயிண்ட்லாம் வரும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. பட் இந்தியாவோட டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஹவ் டு பி அப்கிரேடட், நீட் சம் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த டெமோக்ராட்டிக் திங் அப்படிங்கிறது மட்டும் இந்த இண்டெக்ஸ் வந்து தெரிய வருது. ஏன்னா we are in 41 rank now, we have came to 51. இது இப்படியே போச்சு அப்படின்னா we will come to around 100-165 கூட வரலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னா இந்தியாவோட டெமோக்ராட்டிக் சிஸ்டமில் சம் ஆஃப் த சேஞ்சஸ் அண்ட் நியூ ஐடியாலஜிஸ் வந்து இம்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். Fine. So this is all about the today's current affairs session. In case of any clarification or any need உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லையோ இல்லை சேட் பாக்ஸ்லையோ வந்து உங்களோட டவுட்ஸையோ இல்லை உங்களோட போஸ்ட்டையோ வந்து போஸ்ட் பண்ணலாம். ஃபர்தராக அதுக்கான ரிப்ளைஸும் வந்து எங்கிட்ட இருந்தோ இல்லை அதர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ்லேருந்தோ வரும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டுடேஸ் கரண்ட் அஃபேர். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் மீ. ஸோ we will see in the next class on Monday. Fine. ஸோ சாட்டர்டே சண்டே நம்மளால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க முடியாது டியூ டு சம் technical issues, and then I have some works to do with institute website. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மண்டேல வந்து கரண்ட் அஃபேர் வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் Monday, Wednesday and then Friday we will have the current affairs session and upcoming week. Fine. So thank you for today's current affairs session. Thank you.